பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பல சக்திகளை குறித்து பேசி வருகிறேன். ஏன்னா நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனால் யாருடைய மனசையும் நான் புண்படுத்துவதில்லை. எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை ஊட்டணும், ஒரு மனதுக்கு ஆறுதலை தரணும். அதுதான் தெய்வீக வழிபாடு. மற்றவர்களை குற்றம் கூறுறதுக்காக குறை சொல்கிறதுக்காக இல்லை. இந்த நாளிலும் ஐயா சில சக்திகளை தேவன் நமக்கு கொடுக்காமல் போனது நினச்சி இன்றைக்கி எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? உதாரணமாக பாருங்கள், உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து எடுத்து பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து, ஏன் முதல் வசனத்திலிருந்து கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்ல வாழ்க்கையிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்து பரிசுத்த ஜீவியமே, ஆனந்தமே ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமே ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே, இயேசுவே என் உயிரே, இயேசுவே என் உயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உந்தன் நாமத்தை நம்பிடுவே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவனே உந்தன் நாமத்தை நம்பிடுவே, உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ளதே நம்பிரே, ஆனந்தமே ஆனந்தமே அல்ல பகலிலும் பாடிடுவே, இயேசுவே என் உயிரே, இயேசுவே என் உயிரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்ல இருந்து கூட வாசி. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, சரி, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குதான். சாலமோன் ஞானி எழுதியிருக்காரு, வாசிங்க. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். சரி, அவன் என்ன இச்சித்தாலும் என்னது, என்ன விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாம கிடைக்குது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை அடேங்க அப்பா தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். அந்நிய மனுஷன் அனுபவிக்கிறான். இதுவும் மாயை, கொடிய நோயும். அப்பா எனக்கு அன்பானவர்களே, அனுபவிக்கிற சக்தி வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா வாரி இறைக்கிறதோட அதிகமாக பிசினித்தனம் பண்ணுறவனு உண்டு. நீதிமொழிகள் 11:24 வாசிக்கிறோம், வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ஆமாம், மறந்துடக்கூடாது. சிலர் திங்கவும் மாட்டான், சாப்பிட கூட மிளகாயை கடிச்சிக்கிட்டு இருப்பான். எதுக்காக சேர்த்து வைக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு அன்பால எல்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் சாப்பிடவும் முடியாது. என்ன பிரதர், சுகர் இருக்கு பிரதர், எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன செய்யறது? சாப்பிட முடியாதே, சாப்பிட்டா உடனே சுகர் கூடிரும். எனக்கு அன்பாலே, ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சொத்து சுகத்தெல்லாம் கொடுக்குறார். அவன் என்ன விரும்பினாலும் அவனுக்கு கிடைக்குது. ஆனால் அனுபவிக்காட்டால் என்ன பிரயோஜனம்? நாய்க்கு தேங்காய் கிடச்ச மாதிரி தான். நாய்க்கு தேங்காய் கிடச்சா என்ன செய்யும்? உருட்டிக்கிட்டு தான் தெரியும். நாய்க்கு உடச்சி சாப்பிட தெரியுமா? எனக்கு அன்பார்களே, சிலர் இருக்கும்போது அனுபவிக்க மாட்டான்.
ஆண்டவருக்கும் கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை ஐயா, சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால், சுகமாய் வாழ்ந்திடலாம். சொல்லுவான், சேர்த்து வச்சா தானங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாங்க. அன்னன்னைக்கு தேவைகள் எல்லாம் தருவார். ஆகாயத்து பட்சிகளை மோசிக்கிறதவர் கைவிட்டுவாரா? சிலர் பார்த்தீங்கன்னா தானும் திங்க மாட்டான், அடுத்தவருக்கும் கொடுக்க மாட்டான். எல்லாம் இருக்கும். ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அனுபவிக்கிற சக்தி அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கலையே. இது மாயைங்க. பிரசங்கி அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்ல, பிள்ளைகளும் கிடையாது, சகோதரனும் இல்ல. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு இன்னொரு குடும்பம் ஓடி 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 சம்பாதிக்கிறார். கடைசியில் எதை கொண்டுட்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. வெறுங்கையா வந்தோம். ஏன்னா வேறு கையனாக உன்னை கண்டு கொள்ள நாகுமா, ஆத்மபாரம் ஒன்று நாம் உம்மை கொள்ள நாகுமா. வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக உம்மோட வந்து நிற்க முடியுமா? நம்ம வெறுங்கையனா போய் நின்றக்கூடாது. ஆத்ம பாரம் இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு ஆத்ம பாரம் கிடையாது, அரிசிமா பாரம் கிடையாது. எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அப்படியே இருக்கும். கடைசியில் சாகிற வரைக்கும் இவனும் எடுத்துருக்க மாட்டான், இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான். இதுவும் மாயை. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு சக்தியை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, கொடுக்கிற சக்தி வேணும். நன்மை செய்கிற சக்தி மட்டும் இல்லை, கொடுக்கிற எஸ்ராவின் காலத்தில் 61 தங்க காசு. ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்க, தெரியும். 8ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 8ல் தான் 61 தங்க காசு வஸ்திரம் எல்லாம் கொடுத்தான். இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாக புறப்பட்டு போகும்போது தங்கள் ஆவணங்களை கலட்டி கரையாக கொடுத்து அனுப்பிச்சான். கொடுக்கிறதுக்கு மனசு வேணுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும்.
தனக்கு தனக்கு தனக்குன்னு ஒதுக்கி கேட்டால் சொல்லுவான், தனக்கு மிஞ்சி தான் தானம்னு ஒரு பழமொழி வச்சுருக்கான். தன்னையே தானமாக கொடுத்த இயேசு அறிந்திருக்கோமே. என கண்பானுடைய கொடுக்கிறது முக்கியம், சக்தி வேணும். சில சக்திகள். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிலருடைய நிலைமை இங்கே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. லேவியராகமம் 5:7. ஒரு ஆட்டுக்கடாவை கொடுக்க அவனுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஜனத்தொகை எண்ணா கூட அதை இலக்கத்தின்படி பலி செலுத்தணும். யாத்திராமம் 30:12 அப்படித்தான் வாசிக்கிறோம். அதனால தான் தாவீது கணக்கெடுத்தனால அநேகர் 73,000 பேர் செத்து போனதை பார்க்குறோம். 70,000 பேர். எனக்கு கண்வாளை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலி உண்டு. ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ஒரு பலி, பெண் பிள்ளை பிறந்தால் ஒரு பலி, சர்வாங்க தமன பலி, சமாதான பலி, பானபலி, இப்படி பல பலிகள் இருக்கிறது. நாமளும் அதை குறித்து பாடுறோம். பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியில் அன்பினை கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பினை கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே பலியாக செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக நல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே எனக்கு அன்பார்களே, அன்னைக்கு ஒருவேளை சக்தி இல்லாத கொண்டு இயேசுவின் தாயாருக்கு அந்த சக்தி கிடைக்கல, கொடுக்கறதுக்கு சக்தி கிடைக்கல. என்ன கொடுக்க முடியல? லூக்கா 2:24 பார்க்கிறோம். அவங்க எதை கொண்டு வந்தாங்க? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார். ஆனா ஆட்டுக்கடாவை கொடுக்கிற அளவு கூட அவர்கிட்ட வசதி இல்லை. எனக்கு கண்பாருடைய சக்தி இல்லை. அவங்க சக்திக்கு தக்க கொடுக்கணும். அநேக நேரங்களில் நமக்கு அந்த சக்தியெல்லாம் தெரியறதில்ல. சங்கீதம் 89:19 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 89:19 வாசிக்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை, ஹல்லேலூயா, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சௌரியவான்களை எதுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு தெரியுமா? சகாயம் செய்வதற்கு. எனக்கு கண்வானுலே சகாயம்னா என்னது? பேர் வச்சா போதாது. சகாயம் கசாயமாக இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய சகாயம் கசாயமாக தான் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டு வயிறுகளோ அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா சொல்ல வேண்டியதை சொல்லணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அருமையான வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை, சகாயம் செய்யத்தக்க சக்தி, ஒரு பலத்தை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. அப்படி வச்சனாலதான் யோசேப்பை கொண்டுட்டு போய் அடிமையிலிருந்து தூக்கி நேர கொண்டு எங்க வச்சாரு? அரண்மனையில். எதுக்கு? அநேகருக்கு சகாயம் செய்வதற்கு. மலையாளத்தில் சகாயக்கெடுதார்னா உதவி வேணும்னு அர்த்தம்.
தமிழில் சகாயம் என்றால் ஒத்தாசை. இந்த உலகத்தில் நாம் சொல்கிறோம்ல, எனக்கு அன்பான ஒரு சௌரியமான் மேலே வைக்கிறேன். எத்தனையோ சௌரியவான்கள் கொரிந்து பட்டணத்தார் சொல்லப்போனால் ஐயா மக்கதோனியா சபையினத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலும் மிகுந்த உதாரமாய் கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 11:25 வாசிக்கிற உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். இந்த அம்மையார் கொடுக்கிற சக்தி கூட இல்லை பாவம். ஏன்னா பிள்ளைக்கு வைக்கிறக்கு பிறகு இடம் இல்லையே. ஏன் அப்படிப்பட்ட சக்தி இல்லாத ஒரு தேவன் வந்தாருங்கிறீங்க? நமக்கு தன்னுடைய சக்தியெல்லாம் கொடுக்கிறதுக்கு தான். நமக்கு அந்த சக்தியெல்லாம் கொடுக்கிறதுக்கு தான். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். எனக்கு அன்பானவர்களே, அநேக சக்திகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அனுபவிக்கிற சக்தி நமக்கு இருக்கா? பிள்ளை இருக்கா? சகோதரன் இருக்கா? ஆனால் படுற பிரயாசத்துக்காவது அளவு இருக்கா? எதுக்காக உழைக்கிறோன்னா தெரியுதா? எல்லாம் கிடைக்குது. ஆனால் வச்சு கடைசியில் யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு அன்பானுடைய சில நேரத்தில் காக்கா கறி கதை கேட்டிருப்பீங்க. காக்கா ஏதாவது நரி காக்காயை பார்த்து சொல்லிச்சு, ரொம்ப அருமையாக பாடுறிய, எந்த இதுக்குமே ஒத்து வராது காக்கா சத்தம், அதை பார்த்து நல்லா பாடுறேன்னுச்சு. புகழ்ந்தவரை திரும்பி பார்க்குறக்குள்ள வடை வாயிலிருந்து கிளம்புச்சு. அது தூக்கிட்டு போகிறது தான் புகழ்ந்தார். அநேக நேரம் நம்ம கதை சொல்லும்போது இப்படி சொல்லி கொடுத்து போயிட்டாங்க, தெரியாமல் காக்கா வடையை தூக்கிட்டு போச்சு. காக்கா அடுத்த நிமிஷமே அதை விட்டுருச்சு, பாட்டிடம் தூக்கிட்டு போச்சு. எப்படி தூக்கிட்டு போச்சோ அதே மாதிரி அது நரி தூக்குற போயிடுச்சு. எனக்கு அன்பானுலே நல்ல கவனிங்க. சக்தி, பலவிதமான சக்திகள் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. கொடுக்கிறதுக்கு சக்தி வேணும், அனுபவிக்கிறதுக்கு சக்தி வேணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு சக்தி வேணும். சுயசக்தினால் முடியாது, சுயபக்தினால் முடியாது. இயேசு இந்த உலகத்தில் எல்லா மேன்மையும் வெறுத்து, நாம் பாடுறோம் என்ன வரும்? மேன்மை பெருந்தார் தாழ்மை தனித்தார் வண்ணந்தார் மாஜாகியார் வண்ணந்தார் பிறந்தார் மாணவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தார் பாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவ தேவரே பாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்த மாதேவ தேவரே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தனித்தார் மாதியாகியார் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தனித்தார் மாதியாகியார் வளர்ந்தார் மாதியாகியார் வளர்ந்தார் கட்டின வீடு பல இருந்தால் அவருக்கு இடமில்ல, சத்திரத்தில் கூட இடமில்ல, மாட்டு தொழு அது புன்னணையில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எதுக்கு ஐயா? அவர் நன்மை செய்கிறவராக, நன்மை செய்ய திராணி உள்ளவராக சுற்றி திரிந்தார். எதுக்கு? நமக்கு அந்த நன்மையை கொடுப்பதற்கு. அநேக நேரங்களில் 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். அற்புதங்களை செய்கிற சக்தி எல்லாருக்கும் கொடுத்துருக்காருங்க. ஒரு சமயத்தில் ஒருத்தர் வேலை கேட்டு வந்தான், ஒருத்தர்கிட்ட பேர் சொல்லக்கூடாது. அந்த ஊழியக்கார்ட்ட போய், ஐயா எனக்கு 4 நாளாக சாப்பிட்டு வேலையே கிடைக்கல, ஏதாவது ஒரு வேலை கொடுக்க சாப்பாடுக்குண்ணா. அவர் சொன்னார், இப்போ தான் சமயக்காரன் லீவ் போட்டு போனால் எல்லாம் ஒரு ஒழிப்புக்கு சரியும் இல்லையா, அதனால் சமைக்கணும் தெரியுமான்னார். ஏதோ செய்வேங்கன்னார். ஒரு 2 கிலோ அரிசி எடுத்து கொடுத்து கொண்டு போய் சுத்தமாக கழுவி சமையல் பண்ணும், ஏன்னா சின்ன பிள்ளையை சாப்பிடுவேன்னார். இவன் சுத்தமாக கழுவணும்னால அரிசியை தூக்கிட்டு போனால் 1.5 மணி நேரமாக காணும்.
என்னடா போய் பார்த்தா சர்ப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருக்கான். சர்ப்பு போட்டு கழுவுனா என்ன ஆகும்? என்னப்பா இப்படி சர்ப்பு போட்டு கழுவுறியா? நீங்கள் தானங்க சுத்தமாக கழுவ சொன்னீங்க. இவனை நாம் என்ன சொல்லுவோம்? மாங்காய் மடையமோ. இப்படிப்பட்டவன் ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்தான். ஏசு நாங்கள் வியாதி சோமாச்சு, ஏசு நாங்கள் அற்புதம் நடந்துச்சு, ஏசு நாங்கள் படுக்கையோடு வந்தேன் ஓடனா எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு என்னடா இது புது மந்திரமாக இருக்கே, ஏசுன்னு சொன்னால் நடக்குமா, ஏன் நம்ம சொல்லி பார்த்தா நடக்காதான்னு போனான். போய் பக்கத்தில் ஒரு டிவி ஆஸ்பத்திரி, மூக்கில் டீப்பு, வாயில் டீப்பு, எல்லாம் டீப் மாட்டி வச்சுருந்தாங்க. இவன் போய் ஏசு நாமத்தில் எந்திரிச்சு நடனா, அவன் அத்தனை டீப்பையும் பிடிங்கி போட்டு ஓடி போயிட்டான் எந்திரிச்சு. எனக்கு கண்மாருடைய அற்புதம் செய்கிற சக்தி யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? நீங்கள் போய் விசுவாசம் இருந்தால் போதும், நீங்களும் நானும் அற்புதம் செய்யலாம். மார்க் 16:17 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் அவனு என் நாமத்தினாலே பிசாசுகளை ஏன்னா நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆகையினால நமக்கு நம்ம கையில தாங்க அற்புதம் இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு பாடினோம், 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி மகிழ போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி மகிழ போகுது. தாவீது நெத்தியடி விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அச்சானையா தாவீது நெத்தியடி விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கவலில ஒரு சுருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவலில ஒரு சுருட்டு கவலில, விரட்டி அடி விரட்டி அடி நெத்தியடி, விரட்டி அடி விரட்டி அடி நெத்தியடி. தாவீது சொன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்றா, நான் ஒரு சக்தியும் கிடையாது, தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். அந்த சக்தி தான் அவனுக்கு கோலியாத்தை முறியடிக்க தந்துச்சு. இன்னைக்கு சொல்லுவேன், எனக்கு அன்பானுடைய நன்மை செய்ய சக்தி நமக்கு கொடுத்துருக்கார். அந்த சக்தி நமக்குள்ள இருக்கா? அது மட்டுமல்ல, அற்புதங்களை செய்கிற சக்தி. யாரா இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணுங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னாரு. வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த சக்தி இன்னைக்கு என்னென்னவோ சக்தியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே. நான் நினச்சா அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், என்னென்னமோ சக்தியெல்லாம் சொல்கிறேன். அந்த குடும்பத்தை அழிச்சிடுவேன், இந்த குடும்பத்தை அழிச்சிடுவேன், நான் நினச்சா அவனை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவேன். அதுக்கு இல்லைங்க, நல்லது செய்கிறதுக்கு எத்தனையோ சக்திகள் இருக்கிறது. அந்த சக்தி நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து சுயசக்தியா, நன்மை செய்ய சக்தி இருக்கா, எல்லா சக்தியும் அலச ஆராய்ஞ்சு பாருங்க. தன்னை பெரிய சக்தி நினைக்கிற அந்த சீமோனை போலவா, அல்லது இந்த உலகத்தில் தன்னையே பலியாக கொடுக்க வந்த அந்த இயேசுவின் சக்தி, எது நமக்கு தேவை? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி வரணும், தொடர்ந்து வரணும், அதுக்கான தேவைகள் சந்திக்கப்படும், ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்களும் ஜெபிப்பீங்க, நிச்சயமாக நம்புகிறேன். ஜெபிக்கிறதுனால தான் இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு உங்கள் அநேகருடைய ஜெபம். ஏன்னா நீங்களே தாய்மார்களாம் சொல்கிறீங்க, நானும் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிப்பதுண்டு. எனக்கு அன்பார்களே, நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை ஐயா நாங்களும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு எப்படியா தூரத்தில் இருக்கோம். இதில் 2 நம்பர் வரும், 2லேயுமே ஜிபே ஃபோன்பே உண்டு. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், பார்வையற்ற மக்களுக்கு ஆலய ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், நல்ல ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் உங்களை அழைத்து வர்றதுக்கு வாகனத்துக்கு ஒரு மாதத்துக்கு 16,000 ரூபா
கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். அது மட்டும் இல்லை, கட்டுமான பணிக்கு, ஏன்னா தங்கி இருக்கிற இடத்துல கூட நெருக்கடியாக இருக்குது. ஏன் சொல்லப்போனால், எனக்கு அன்பானவர்களே, மதுரையில் கூட இப்போ வயதான பார்வையற்றவர்கள் வந்துட்டால், முதல்ல இங்கே நம்ம திருநெல்வேலியில் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் மாற்றினோம். இப்போ மதுரையிலையும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா வயதானவர்கள் நிறைய வர்றாங்க. 1க்கு 2 வச்சிரோன்னு எனக்கு ஒரு ஆசை. கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்ட காரியம் கூட இந்த பார்வையற்ற மக்கள் வயதான நிலையில் கீழே விழுந்துடாமல், ஐயா இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வாழும்போது எந்த ஒரு காயம் சரீரத்தில் படாமல் அவர்கள் வந்து போவதற்கு ஆலயத்துக்கு வந்தேன், இதனால் கீழே வந்தேன் சொல்லவே கூடாது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல விசலமாக எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எதிர்ந்தால் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் சுய சக்தி அல்ல, சுய பக்தி அல்ல, நீர் எங்களோடு இருப்பதினால்தான் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஐயா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காலமெல்லாம் கூட வருது. தேவாதி தேவன் என்னோடு இருக்க அது போதும் என்று நம்பி நிற்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தில் தருகிறேன். புதிதாக ஐயா பிறந்த நாள், திருமண நாளை, ஒரு புதிய வருஷத்தை சந்தித்திருக்கிற மக்களுக்காய் ஏசாயா 43:19 படி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தில் புதிய காரியங்கள் நடக்கட்டும். கல்விக்காக அடி எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, விவேகம் கிடைக்கட்டும். ஒவ்வொரு பெற்றோர், உறவினர், தகப்பன், தாய்மாருடைய கண்ணீர் மாறட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கவலைகள் தீர்க்கப்படட்டும். ஐயோ என்னால் நன்மை செய்ய முடியலையேன்னு சொல்லி பாரப்படுகிற ஒவ்வொருவருடைய கரங்களை நன்மை செய்யும்படி ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்திங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.